இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது நம்மளோட டே டு டே எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்மளுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அது ரியாலிட்டியில வராத போது, ரியாலிட்டியில நடக்காத போது நம்மளுக்கு கிரியேட் ஆகிற டென்ஷன் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஸோ அது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண முடியுமா? இல்ல ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ், தூங்கி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ், எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. குழந்தை படிக்கலன்னா ஸ்ட்ரெஸ், ஹஸ்பண்ட் நம்ம சொல்றதை கேட்கலன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம லைஃப்ல இருந்து எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. பட் அதை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ லேடிஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ், உங்களோட ஹவுஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மீ டைம், உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை பண்றதுக்கு கொஞ்சம் மீ டைம் எடுத்துக்கோங்க. அது என்னவா வேணா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், இல்ல மியூசிக் கேட்கறதா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு சாமி கும்பிடுறது பிடிக்கும், அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு வந்து அதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு டைம் இல்லையா, அப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எழுந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் டெடிகேட் பண்ணுங்க. எப்பயுமே நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பத்தி தான் நம்ம அதிகமா யோசிப்போம். இருந்தாலும் நம்மளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு, ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கா இதை யூஸ் பண்ணலாம். அகைன் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஐ எம் ஆல்சோ அ பிராணிக் ஹீலர். ஸோ பிராணிக் ஹீலிங்லயே நாங்க இப்போ வந்து ஆரா செக் பண்றோம் அப்படின்னா, ஆரா ஸ்கேன் பண்றோம், ஒரு ஒரு பர்சனோட ஆரா ஸ்கேன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆரா வந்து ரொம்ப டிப்ளீட்டட், அதாவது ரொம்ப சின்னதா இருக்கும். இதே வந்துட்டு நம்ம வந்து ஓம் சாண்டிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு சாண்ட், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு சாண்டிங் மந்த்ராவை, ஏதோ ஒரு மந்த்ராவை மனசுக்குள்ளே சாண்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஆரா எனார்மஸா வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து ஓம் சாண்டிங்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன சாண்டிங்கோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாண்டிங் வந்து நீங்க மந்த்ரா சாண்டிங் வந்து நீங்க பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம். அண்ட் பிரீதிங், பிராணாயாமா டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஸ்லோ பேஸ்டு பிரீதிங் வந்து நீங்க வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிரெத் வாட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து நீங்க டே டு டே வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து வாக்கிங்கோ, நீங்க யோகாவோ இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்றீங்கன்னா அதை ஜாலியா பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதையுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டாம். அப்ப அப்படியே நம்ம பார்த்தோம்னா இப்போ எங்களோட யோகா செஷன்ஸ்ல இப்ப பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் என்ட்ரி ஆனோடனே அவங்களுக்கு வந்து உட்கார சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து அவங்களோட தாட் வேவ்ஸை வந்து வாட்ச் பண்ண சொல்றோம். ஒரு 1 or 2 minutes கொடுக்குறோம். அப்போ அவங்களோட தாட்ஸ், நம்பர் ஆஃப் தாட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதே வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் யோகாசனாஸ் ப்ராக்டிஸோ, அதுக்கப்புறமா வந்து யோகா, பிராணாயாமா, முத்ரா, பந்தா அண்ட் ஆல்சோ வந்து மெடிடேஷன் அண்ட் அகைன் வந்து யோக நித்ரா, இது எல்லாமே கொடுத்துருவோம் நாங்க யோகா ப்ராக்டிஸ்ல. நம்மளோட அந்த 1 hour செஷன்ல இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அந்த செஷன் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க செக் பண்ணும்போது நாங்க வந்து மறுபடியும் வந்து அவங்கள வந்து ஒரு 1 minute கொடுத்து நம்ம செக் பண்ண சொல்றோம் அவங்களோட தாட் வேவ்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களே சொல்றாங்க, நானா யோசிச்சுதான் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நானா தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து அவங்களோட மனநிலையில பீப்புள் வந்து ஃபீல் பண்றாங்க. அக்கார்டிங் டு பதஞ்சலி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் யோகா, அவர் வந்துட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது யோகா இஸ் த செசேஷன் ஆஃப் தாட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ எண்ணமற்ற நிலை தான் யோகா அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்போ வந்து பார்த்தோம் நம்மளோட ப்ராக்டிஸ், நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி கூட பார்த்தோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பாதரிங்கா இருக்குன்னா அந்த டைம்ல ஒரு பாஸ் பண்ணி ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் வந்து ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் நம்மளுக்கே வரும்போது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் நம்மளோட பெரிய டிராபேக். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க அந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அகைன் வந்து உங்களுக்கு புதுசா ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.